வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. இந்த குட்டி கதையில ஒரு அம்மாவும், ஒரு பையனும் இருந்தாங்களாம். அந்த அம்மாக்கு தான் பையன் மேல பாசமே இல்லன்ட்டு இந்த பையன் அடிக்கடி நெனச்சுப்பானாம். ஏன்னா, இந்த பையன் பண்ற சின்ன சின்ன தவறுகள அவங்க அம்மா வந்து எடுத்து சொல்லுவாங்களாம். ஏன்னா, அந்த அம்மாக்கு வந்து கணவர் இல்லையாம். ஸோ தனிமை தான் அவங்களுடைய வாழ்க்கை. அதனால புள்ளைய வந்து அப்பாவும், அம்மாவுமா சேர்ந்து வளர்ப்பாங்களாம். கொஞ்சம் கடினமா தான் புள்ளகிட்ட நடந்துப்பாங்க. ஏன்னா சின்ன பையன் இல்லையா, சரியா வளர்க்கணுன்ட்டு. இது கொஞ்ச நாளா நடந்துகிட்டே இருந்துச்சாம். பையனுக்கு அம்மா மேல கொஞ்சம் வெறுப்பு வர ஆரம்பிச்சுதான். இருந்தாலும் தாயின்ற பாசம் உள்ள இருந்துச்சாம். இந்த அம்மா வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். பையனை எப்படி வந்து திருத்துறது? நம்ம எது சொன்னாலும் காதுல வாங்கிக்க மாட்றானே, தன்னை நம்ப மாட்றானே, எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கிறானே, அவன் நல்லதுக்கு தானே நம்ம சொல்றோம். சரி இவனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல புரிய வைக்கணும்ன்ட்டு 2 தட்டு எடுத்துட்டு வந்து வச்சாங்களாம். அதுல ஒரு தட்டு முழுக்க பிரியாணி, இன்னொரு தட்டு முழுக்க பிரியாணியும், ஒரு முட்டையும். பிரியாணி வாசம் வீட்ட பிளந்து எடுத்துருச்சுங்களாம். பையனுக்கு அவ்ளோ பசிங்களாம். வந்து உட்கார்ந்த உடனே தட்டுல வந்து வெறும் பிரியாணிய பார்த்தானா, இன்னொரு தட்டுல பிரியாணி முட்டை இருக்கிறத பார்த்த உடனே, முட்டை இருக்கிற பிரியாணிய தான் எடுக்கணும்னு தோணுச்சாம். சட்டுன்னு எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சானாம். உடனே அவங்க அம்மா என்ன பண்ணாங்களாம், அந்த முட்டை இல்லாத பிரியாணி இருக்கு இல்லையா, அந்த தட்ட எடுத்து அவன் எதிர்க்கே உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிற நேரத்துல பிரியாணி உள்ள 2 முட்டைகள் இருந்துச்சாம். இத சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தானாம் பையன். ஐய்யய்யோ! இந்த பிரியாணிக்குள்ள 2 முட்டை அடைஞ்சிருந்துச்சே! நம்ம அம்மா கிட்ட என்ன வேணும்னு கேட்டிருக்கலாமே, கேட்காம அவசரப்பட்டு இத சாப்பிட்டுட்டோம். இப்போ 1 முட்டை தான் நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட இதுவரைக்கும் சாப்பிட்டுட்டு எழுந்து போயிட்டானாம். இந்த பையனும் அம்மா கிட்ட இத பத்தி எதுவுமே கேட்டுக்கலையாம். அம்மாவும் அந்த பையன்கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லலையாம். அடுத்த நாள் இந்த பையன் இரவு நேர சாப்பாட்டுக்கு வந்தானாம். அப்போ வர நேரத்துல அப்படியே வாசனை கம கம கமன்னு வந்துச்சாம். என்னன்னு பார்த்தா, ஆஹா வத்தல் குழம்பாம். ஆஹா இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிரணும் அப்படின்னு பார்த்தா, அவனுடைய தட்டுல 1 முட்டையும் வத்த குழம்பும் இருந்துச்சாம். இந்த தட்டுல 2 முட்டையும் வத்த குழம்பும் இருந்துச்சாம். இவனுக்கு உடனே ஆஹா 2 முட்டை வத்த குழம்பு தான் நம்ம வேணும்னு சொல்லிட்டு அந்த தட்ட அம்மா கிட்ட கேட்காம எடுத்து அத சாப்பிட்டுட்டானாம். அம்மாவுடைய தட்டுல நான் சொன்னபடி 1 முட்டை வத்த குழம்பு சாதம். அத வந்து அம்மா பிரிச்சு சாப்பிடுற நேரத்துல அது உள்ள மறைஞ்சு 3 முட்டை இருந்துச்சாம். மேல 1 முட்டை. மொத்தம் 4 முட்டையாம் அம்மாக்கு. இந்த முட்டை வத்த குழம்பு சாதத்த அம்மா பையன் எதிர்க்க நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சாங்களாம். பையனுக்கு சரியான வெறுப்பாம். என்னடா இது! நம்ப இப்படி நெனச்சா இப்படி நடக்குதே! அப்படின்னு நெனச்சுட்டு ஒரு வருத்தத்தோட விட்டுட்டானாம். அதையும் அம்மாட்ட கேட்டுக்கலையாம்.